எவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. தான் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுங்க. இது பாருங்க எப்படி சூப்பராக ஓப்பன் ஆகுதா? மெஷின் கட்டு தான். ஓகே. நார்மல் ஆளுங்க எப்படின்னா பிளேடுக்கு சிசருக்கு அந்த மாதிரி தான் கட் பண்ணுவாங்க. இது மெஷின் கட்டு ஏன்னா அவ்வளோ ப்ரிசிஷனாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கும். ஆமாம், ஜஸ்ட் பாருங்க ஒரு வாட்டி. ஓகே, அவ்வளோதான். கரெக்டாக கட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? பிரதர் அந்த மேஜிக் பண்ணிடுங்க. இது வந்து என்னென்னா ரிமோட்டில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒயரே வந்து இல்லை. மோட்டரைஸாக இருந்தால் கண்டிப்பாக கரண்ட் யூஸ் பண்ண மாதிரி அது இல்லாமல் ப்ளக் பாயிண்ட் போட தேவையில்லை. எப்போ வேணாலும் கஸ்டமருக்கு சேஞ்ச் பண்ணாலும் ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். ஒயிட் க்ளோத்தில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா கஸ்டமருக்கு இந்த மாதிரி ப்ளூ கலரில் இந்த மாதிரி ஒரு இது வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டிரைவ் வச்சிருக்கல இந்த கேட்லாக் சூஸ் பண்ணுறதுக்காக. அந்த டிரைவ்லேருந்து செலக்ட் பண்ணால் ஓகே பிக்சர் தான். ரன்னரில் வந்து ப்ராப்ளம் ஸ்டக் ஆகுறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதுக்கு தான் நாங்கள் இது 5 இயர் வாரண்டி கொடுத்துருக்கு. 5 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். இதே டிசைன் வந்து வால்பேப்பரும் பண்ணலாம், ரோலர் பிளைண்ட்ஸ் பண்ணலாம், சீப்ரா பிளைண்ட்ஸ் பண்ணலாம். வேணா கர்டன் கூட இந்த சேம் டிசைன் பிரிண்ட் பண்ணலாம். இந்த கஸ்டமர் பேஜில் எழுதி வச்சு ஸ்பாஞ்ச் வச்சிருக்கீங்க. ஆமாம், ஸ்பாஞ்ச் வச்சிருக்கேன். ஏன்னா அடிபட்டுறக்கூடாது. ஓகே. இது வந்து லட்சதீப்புக்கு போகுது. லட்சதீப்புக்கு அமுச்சுடுறேன். இது வந்து கோல்டு ஃபினிஷிங், இந்த மெட்டாலிக் இல்லாமல் இருக்கு, இந்த மெட்டாலிக்கோட இருக்கு. எப்படி வேணுமோ உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஃபினிஷிங். பட் இது போறது இல்லைல்ல, இது போகாது. நீங்களே நகத்தை வச்சு கூட நான் சொல்றேன். இந்த கோல்டு ஃபினிஷிங் வந்து எதுவுமே ஆகாதுங்க பாருங்க. கைலி ஓட்டல எந்த மாதிரி கலர்ஸ் வேணும், எந்த மாதிரி பேக்ரவுண்ட் பாருங்களேன். இதெல்லாம் 3Dல செமையா இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபினிஷிங் பண்ணி முடிக்கும் போது உண்மையிலே இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க. ஏன்னா வந்து பெயிண்டிங்ல இந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங்கோட பண்ண முடியும். 2 பேப்பர் தான் யூஸ் பண்ணிருக்கு. 2 பேப்பர் தான். ஆமா, இது ஒரு பேப்பர்ல வந்து 54 இன்ச் வரைக்கும் பிரிண்ட் பண்ணலாம். ஓகே. அப்போ இது வந்து 2 பேப்பர்ல கவர் ஆயிருக்கு. என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல மெஷர்மெண்ட் அனுப்புனா சேம் டேல வந்து ஒரு கொட்டேஷன் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகே இருந்தா இந்த ரெடியில் இருக்கிற எல்லாமே வந்து 2 டேஸ்லேயே டிஸ்பேச் பண்ணலாம். எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு மார்னிங் ஆர்டர் கொடுத்தா அன்னைக்கு ஈவினிங்கே வேணும். அதனால ஆமாம், ஏன்னா கஸ்டமர்கிட்ட வந்து ஆர்டர்ஸ். ஆமாம், ஏன்னா இங்கே இருந்து தூரம் எல்லா இடத்துக்கும் போகுதில்ல. கண்டிப்பாக அவருக்கும் அது மேனேஜ் பண்ணணும். உங்கள் கையில் 5000 ரூபா இருக்குன்னா இப்போயே இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நீங்கள் லேடிஸாக இருந்தாலும் தாராளமாக எடுத்து பண்ணலாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஷாப் வச்சு தான் வந்து ரன் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஷாப் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருந்து பார்ட் டைமாக வந்து ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாங்க. இன்றைக்கி நம்ம வந்து கேரளா கொச்சினுக்கு வந்துருக்காங்க. இந்த பிளைண்ட் ஸ்டூடியோன்னு சொல்லி இங்கே வந்து இவங்க ஓன் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஷோரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய டெமோலாம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்துட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்து போக போகிறோம். ஃபேக்ட்ரியில் எப்படிலாம் ரெடி பண்ணுறாங்கன்றத நீங்கள் பார்க்கலாம். இவங்ககிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வால்பேப்பர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளைண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, கர்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூணுமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வெரைட்டியில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஓன் மேனுஃபேக்சர்ன்றதை திரும்ப சொல்லிக்கிறேன். இவங்க வேற இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கி ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணல. இவங்கள ரெடி பண்ணி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சார் நம்ம கூட சார் இருக்காங்க. ஹை சார். ஹை சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க நீங்கள்? சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க. ஆமாம், மேனுஃபேக்சர் பண்ணிட்டு. என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க? சீப்ரா பிளைண்ட்ஸ், ரோலர் பிளைண்ட்ஸ், ரோமன் பிளைண்ட்ஸ், கர்டன்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு தான். ஓன் மேனுஃபேக்சரிங். ஓகே. பக்கத்தில் ஃபேக்டரி இருக்கு. நம்ம வந்து இதில் பார்த்துட்டு வந்து டிஸ்பிளே ஷோரூம் யாராவது வந்தால் அதாவது டெமோ பார்க்கணும்னா இங்கே வந்து பார்த்தா அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் மாதிரி வச்சிருக்கு. ஓகே ஓகே ஓகே. அது பின்னாடி இருக்கிறதுல என்னது அது ரோல்லாம்? இது வந்து இந்த சீப்ரா பிளைண்ட்ஸோட ஃபேப்ரிக். எப்படின்னா இது இது கட் பண்ணி தான் பிளைண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இந்த ஷாப்பில் வந்து இந்த ஃபேப்ரிக் யாருக்காவது வேணும்னா மேனுஃபேக்சர் யூனிட்டுக்கு ஃபேப்ரிக் சப்ளை தான் ஃபுல்லாகவே வச்சிருக்கீங்க. எல்லாமே டெமோ உங்க வந்து இருக்கு. டெமோ இருக்கு, ஃபேப்ரிக் அப்படியே வச்சிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வால்பேப்பர் வந்து இங்கே ஒட்டியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி உங்களுக்கு இது எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. அது உங்களுக்கு வால்பேப்பரோட சாம்பிள்ஸும் வந்து இருக்கு. நான் காமிக்கிறேன். என்னன்னா வால்பேப்பரில் ரொம்ப டிஃப்ரெண்டான வால்பேப்பர்லாம் வச்சிருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் எப்படின்றத சொல்றேன் நான். சரிங்களா? ஸோ இது பிளைண்ட்ஸுங்களா? ஆமாம், இது வந்து சீப்ரா பிளைண்ட்ஸோட கேட்லாகில் வந்த ஐட்டம்ஸ் தான். அப்போ புதுசாக வந்தனால நம்ம கஸ்டமர்ஸுக்கு பார்க்கணும்ல. அப்போ இதில் பார்த்தா ஃபுல்லாக தெரியாது. இது கேட்லாக் இல்லை? ஆமாம் ஆமாம். ஓகே. இந்த கேட்லாகில் ஃபுல்லாகவே கேட்லாக்குங்க. இப்போ இந்த டிசைன் இருக்குல்ல, இதுதான் இந்த மாடல். ஓகே. ஏன்னா இது புது கேட்லாக். அப்போ இது இப்படி பார்த்தா நம்ம புது கஸ்டமர்ஸுக்கு தெரியாது. அப்போ அவருக்கு அந்த இப்படி வச்சாதான் ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த வியூ எப்படின்னு தெரியும். எப்பயுமே சாம்பிள் வந்தோடனே அதோட இது வச்சிருவாங்க நீங்க. ஏன்னா ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கணும்ல. அது இல்லாமல் இது இந்த டிசைன். ஓ, அந்த பேட்டர்னு. ஆமாம். அப்புறம் இது
இந்த மாடல். அது இல்லாமல் பின்னாடி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அவுட்புட் வந்து நீங்கள் வந்து காமிக்கிறீங்க எல்லாமே. எல்லாமே ஃபினிஷ் ஆகி வரும்போது இப்படி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு சாம்பிளுக்கான பண்ண சைஸ் இது. கஸ்டமைஸாக நம்ம எவ்வளோ பெரிய சைஸ் பண்ணிக்கலாம். சீப்ரா பிளைண்ட்ஸ் வந்து ஒரு 250 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரே சிங்கிள் பிளைண்ட்ஸாக பண்ணிக்கலாம். 250. ஓகே, 250ன்றது நல்ல தாராளமான சைஸாக இருக்கும். இது வந்து புதுசாக வந்து எம்ப்ராய்டரி டிசைன். இது ஆக்சுவல் எம்ப்ராய்டரி தான். ஓகே, ரியல் எம்ப்ராய்டிஙங் அப்படியே ஸ்டிச் பண்ணி இருக்குது. ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்கு பேட்டர்ன். ஸோ இப்போ பிளைண்ட்ஸை பொறுத்தளவுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம அந்த ரன்னரில் வந்து ப்ராப்ளம் ஸ்டக் ஆகுறது, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதுக்கு தான் நாங்கள் இது 5 இயர் வாரண்டி கொடுத்துருக்கு. 5 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். அதுக்கப்புறம் ஒரு 6 இயர்க்கு அப்புறம் கூட இது வந்து நாங்கள் ஒரு வெரி மினிமல் ரேட்டில் மாற்றி கொடுக்கலாம். ஓகே ஓகே ஓகே, கம்ப்ளைண்ட் வராது. பட் இருந்தாலும் 6 இயர் தான் இல்லை 5 இயருக்கு அப்புறம் ஒரு பிரச்சனைனாலும் எங்களை அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, இது வேற ஒரு டைப்பு. ஓ, பின்னாடி மாடல்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் வந்து இது மினிமம் மாடல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப கம்மியான மாடல் தான் பார்க்குறோம். ஆமாம் ஆமாம். கேட்லாக்ல பார்த்தீங்கன்னா அது வந்து 1000 வெரைட்டிஸ் இருக்கு. கேட்லாக் வச்சிருக்குல்ல, அப்போ எல்லாமே வந்து போட முடியாது. இது அடிக்கடி நம்ம மாத்திட்டே இருக்கும். இது இப்போ வந்து புதுசா இது வந்திருக்குல்ல, அதனால இப்போ இது வச்சிருக்கு. ஒரு 2 months கழிஞ்சா கேட்லாக் வந்துடும். அப்போ அது மாதிரி மாத்திட்டே இருக்கும், அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, இது வேற ஒரு டிசைன். அது ஒரு பேட்டர்ன். ஸோ எல்லாமே ஈஸியாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் பேக்ரவுண்ட் இருக்கிறது வந்து வால்பேப்பர். இதுதான் வால்பேப்பர். ஓகே, இது வந்து பேப்பரே. இந்த வால்பேப்பர் யூஸ் பண்ண பேப்பரோட பேரு பேப்பரே. அதே மாதிரி நிறைய டைப் பேப்பரில் நம்ம வால்பேப்பர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பேப்பரோட குவாலிட்டி வந்து மாறும்போது ப்ரைஸ் மாறும். பேப்பரோட குவாலிட்டி மாறும்போது ப்ரைஸ் மாறும். இது பார்த்தா தெரியும். ஓகே, இது வந்து வேற ஒரு ஃபீல் இருக்குது பேப்பர். இது வந்து ஒரு ஃபாயில், ஒரு ஃபாயில் மெட்டாலிக் எஃபெக்ட் கொடுத்துருக்கு. இதில் வந்து ஒரு எம்போஸ் எஃபெக்ட். நான் வந்து யூஸ் பண்ண பேப்பர் வந்து ஓகே, இதில் ஒரு பேப்பர்னு ஒரு பேப்பர் இருக்குது. ஓகே ஓகே ஓகே, இந்த பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் ஒரு மெட்டாலிக் எஃபெக்ட் கூட கொடுத்துருக்கு. ஓ, எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் அது கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து அந்த கோல்டு எஃபெக்ட் வேணும், சில்வர் எஃபெக்ட் வேணும் அப்படின்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து இப்போ கோல்டு எஃபெக்ட். ஓகே, இதே வந்து சில்வர்ல பண்ணலாம், ரோஸ் கோல்டு பண்ணலாம். ஓகே, அது இல்லாம இது வந்து மெட்டாலிக் தவிர எம்போஸ் பண்ணலாம். எம்போஸ்னா இந்த மாதிரி ஃபினிஷ் வந்து எம்போஸ்னா நம்ம ஃபீல் பண்ணலாம். அதாவது நம்ம தொட்டு பார்க்கும்போது எம்போஸ் மாதிரி மேலே வரும். ஆமாம் ஆமாம், அதான் அதை கையில் தொடும்போது தெரியுங்க. அந்த இடத்துல வந்து ரியலாகவே நம்ம வந்து அந்த இலையை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம், லீஃப் எல்லாம் வந்து எம்போஸ் மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து கஸ்டமைஸ்டு. நம்ம எதுவும் பேப்பர் ரெடியில் ஸ்டாக் வச்சது கிடையாது. கஸ்டமருக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்டோ அதே மாதிரி நம்ம அந்த சைஸுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுப்போம். இப்போ வால்பேப்பரில் ஏதாவது டிசைன்ஸ் காமிக்கிறீங்களா? காமிக்கிறேன். வால்பேப்பர்லேயே டிசைன்ஸ் இதெல்லாம் கேட்லாக் தான். இதெல்லாமே கேட்லாக். பிளைண்ட்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் அதோட கேட்லாக் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ 5000 இருந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்போம். வந்து வீடியோவில் சொல்கிறேன், நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிசைன்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துக்கங்க. இது இப்போ ரீசெண்டாக வந்து ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்காக பண்ணிருக்கு. ஹோட்டல் ப்ராஜெக்ட்டுக்காக இதிலும் அந்த மெட்டாலிக் எஃபெக்ட் கொடுத்து பேக்ரவுண்ட் இதெல்லாம் பண்ணும்போது தாஜ் ஹோட்டல் மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம், இது ரீசெண்டாக ஒரு ஹோட்டலுக்கு நாங்கள் பண்ணியிருக்கு. ஓகே, அது இல்லாமல் இது இப்போ மெட்டாலிக் வேணும்னா விட்டுடுங்க, மெட்டாலிக் எல்லாமே பண்ணலாம். இது ஆக்சுவலாக இது எம்டியாக இருக்கும். எம்டியாக இருக்கும். ஸோ இது வந்து கோல்டு ஃபினிஷிங் இந்த மெட்டாலிக் இல்லாமல் இருக்குது, இது மெட்டாலிக்கோட இருக்குது. எப்படி வேணுமோ உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஃபினிஷிங். பட் இது போகிறது இல்லைல்ல, இது போகாது. நீங்களே நகத்தை வச்சு கூட நான் சொல்கிறேன். இந்த கோல்டு ஃபினிஷிங் வந்து எதுவுமே ஆகாதுங்க பாருங்க, கைலி ஓட்டல நல்லா இருக்கு பேட்டர்ன். இது ஃபிட் என்ன, இது வந்து 2 பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கு. 2 பேப்பர் தான். ஆமாம், இது ஒரு பேப்பர்ல வந்து 54 inch வரைக்கும் பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ இது வந்து 2 பேப்பர்ல கவர் ஆயிருக்கு. இப்போ வால் பேப்பர்னா நிறைய குட்டி குட்டியா வச்சிருக்காங்க. அதே மாதிரி இது இருக்காங்க. இது இப்போ நீங்களே பாருங்க, இந்த சென்டர்ல ஜாயிண்ட் கண்டுபிடிக்க முடியாது. தெரியல. ஆமா, அந்த அளவுக்கு தெரியல. இங்க ஜாயிண்ட் இருக்குது, எங்க ஜாயிண்ட் இருக்குன்னு தெரியாது. இன் அட்வான்டேஜ் அதுதான். மேக்ஸிமம் வந்து 2 பேப்பர்ல கவர் ஆயிடும். ஒர்க் பண்ணவருக்கு வந்து ரொம்ப ஈஸி. 2 பேப்பர் ஒட்டினா போதும்ல. ஆமா, நிறைய வேலையும் இருக்காது. ஈஸியா வந்து நம்ம கம் போட்டு ஒட்டியெல்லாம் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். நீங்க எனக்கு வந்து அந்த கரெக்ட் மெஷர்மெண்ட் அனுப்பினா போதும். அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரிவ்யூ அனுப்பி நாங்க வந்து ஒரு 1 வீக்ல பார்சல் அனுப்பலாம். ஆனா வந்து ஸ்டிக்கிங் மட்டும் நீங்க கொஞ்சம் பண்ணிக்கணும். ஓகே ஓகே, ஏன்னா அந்த ஸ்கில்லாரு க்ளூ வச்சு ஒட்டினா கரெக்டாக இருக்கும். வால்பேப்பரில் அப்போ எனக்கு ஒரு 3Dயில் ஒரு மாடல் காமிச்சிங்க, கலர் பெயிண்டிங் ஸ்டைல் எல்லாம். இதுதான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இதில் நம்ம எந்த வால்பேப்பர் கேட்டாலும் உங்களால் பண்ண முடியும். இது வந்து இதோட பெனிஃபிட் என்ன, வால்பேப்பர் மட்டும் இல்லை, நமக்கு வேணா இதே டிசைனில் வந்து பிளைண்ட்ஸ் பண்ணலாம். பிளைண்ட்ஸ் பண்ணலாம், சேம் பிளைண்ட்ஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க, அந்த சைடு திரும்பினீங்கன்னா பிளைண்ட்ஸ் வந்து தொங்க விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பிளைண்ட்ஸ் வேணாலும் இதே மாடலில் பண்ணிக்கலாம், வால்பேப்பரும் பண்ணிக்கலாம். டிசைன்ஸ் வந்து காமிக்கிறார் பாருங்க.
இங்கே பாருங்க, இந்த டிசைன் தான் நான் இங்கே வச்சிருக்கேன். சூப்பராக இருக்கு. இந்த டிசைன் தான் ஆக்சுவலாக இந்த டேபிள் எதுவும் இல்லாட்டினா பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும். இதோட லுக்கு கீழெல்லாம் இந்த கலர்ஃபுல்லாக ஒரு இதாக இருக்குது. உங்களுக்கு இந்த டேபிள் மறைச்சிருக்கு பாருங்களேன். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். ஆமாம், இதிலே காமிச்சிருக்கு. இது வேணா ரோலர் பிளைன்ஸாக பண்ணலாம். இந்த டிசைன் வந்து ரோமன் பண்ணலாம். இதே டிசைன் வந்து சீப்ரா பண்ணலாம். வால்பேப்பர் அதோட அவுட்புட்டோட டிசைன் வந்தால் இப்படி தான் இருக்கும். நம்ம இப்படி சொல்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த நம்ம பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு நம்ம சொல்லியிருப்போம். இது ஒன்றும் இல்லை, இந்த கேட்லாக் தாங்க. இந்த கேட்லாக் வச்சுட்டு நீங்கள் வந்து கஸ்டமர்ஸை வந்து நீங்கள் காமிக்கலாம். இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட காமிக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் கஸ்டமர்கிட்ட வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணும், எந்த மாதிரி பேக்ரவுண்ட் பாருங்களேன். இதெல்லாம் 3Dயில் செம்மையாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபினிஷிங் பண்ணி முடிக்கும் போது உண்மையிலே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா வந்து பெயிண்டிங்கில் இந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங்கோட பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து இப்போ ஹார்ட் காப்பி காஸ்ட் எங்கேயோ போய் நிற்கும் பெயிண்டிங்கில் பண்ணும்போது. பட் வால்பேப்பர்ன்றப்போ வந்து இப்போ என்னன்னா ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த வால்பேப்பர் பிடிக்கல அப்படின்னா கிழிச்சிட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மாற்றிக்கலாம். பட் பெயிண்டிங்கை பொறுத்தளவுக்கு ஒன்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம்னா அது ஒரு லாங் டைம் ஒரே ஃபீல்டில் இருக்கிற மாதிரி. அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவ் 3D எஃபெக்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கோல்டுல வேணாலும் நம்ம அதில் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கு. இது கோல்டு மெட்டாலிக் ஃபினிஷ். இப்போ லைட் எல்லாம் போடும்போது நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கு. வார்ம் லைட்ல ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வால்பேப்பர்ஸ் சம்மந்தமாக பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே இந்த சைடு வந்து இது சூப்பரான மேட்டருங்க. இது வந்து உள்ள எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. பிரதர் அந்த மேஜிக் பண்ணிடுங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து என்னென்னா ரிமோட்டில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒயரே வந்து இல்லை. அதாவது கரண்ட்டில் இது ஒர்க் ஆகலை. இது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி உள்ளே இருக்குது, அதுலேயே வந்து ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஒன் கிளிக் சிங்கிள் கிளிக்ல வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் செட் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இது பாரு, நான் இது அப்படியே விட்டுருச்சு. ஓகே, ஏன்னா கரெக்டாக அந்த ஹைட் செட் பண்ணி மூட்டையும் வச்சுட்டாருங்க பாருங்க. சூப்பராக வந்து ஓப்பன் ஆகுது. அது ஹைட் எவ்வளோ ஹைட்டில் தான் செட் பண்ணி வச்சிருக்கு. அதனால தான் இப்போ அங்கே போய் நிப்பாட்டினது. ஓகே, இது வந்து உங்களுக்கு ரீசார்ஜபிள் பேட்டரி உள்ளே இருக்குது. பேட்டரி உள்ளே இருக்குது. சி டைப் கேபிள் யூஸ் பண்ணால் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா வந்து நம்ம அடிக்கடி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லை. டெய்லி ஒரு 2 times 3 times நம்ம அதை பண்ணுறோமா. ஒரு 6 month லைஃப் இருக்கும் ஒன் ரீசார்ஜில். ஒரு ரீசார்ஜுக்கு 6 மாசமா? 6 மாதம் இருக்கும். இவருங்க அப்போ ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை. வருஷத்துக்கு 2 டைம் பண்ண போதும். கரண்டும் சேவ் பண்ணலாம்ல. ஓகே ஓகே. மோட்டரைஸ்டாக இருந்தால் கரண்ட் யூஸ் பண்ண மாதிரி. அது இல்லாமல் ப்ளக் பாயிண்ட் போட தேவையில்லை. எப்போ வேணாலும் கஸ்டமருக்கு சேஞ்ச் பண்ணாலும் ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா ப்ளக் பாயிண்ட் தேவையில்லை. இப்போ கட்டுற வீட்டில் எல்லாத்துலேயும் விண்டோஸ் வந்து நிறையா வைக்கிறாங்க. ஏன்னா விண்டோஸ் பிடிக்குது, அந்த வெளிச்சம் வந்து வேணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி நைட் டைமில் வந்து அந்த டார்க்கான ஒரு இதில் வந்து அதுவும் எதிர்பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரி பிளைண்ட்ஸ் வந்து இருக்கும்போது என்னென்னா உங்களுக்கு தேவைப்படமோ க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா நம்ம பிடிச்சி அதை இழுத்துக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது கிட்ஸ் இருக்கிற வீட்டிலலாம் இந்த டைப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிடிச்சி இப்படி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அதுவே வந்து ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது சிங்கிள் பட்டன் கிளிக்கில். சரிங்களா, நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குதா. இப்போ இதுக்கு வாரண்டி எல்லாம் கொடுப்பீங்களா? 2 year வாரண்டி இருக்குது மோட்டருக்கு. ஓகே, மோட்டருக்கு 2 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட்டே கொடுத்துறீங்க. அது இல்லாமல் இயர்ஸ்க்கு அப்புறம் ஏதாவது கம்ப்ளைண்ட் சர்வீஸ் இருக்குது. 3 வருஷத்துக்கு அப்புறம். ஆமாம், இல்லை 2 வருஷம் வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா இருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஃபோட்டோ வேணா வச்சுக்கலாம். எந்த ஃபோட்டோ வேணும், எந்த ஃபோட்டோ வேணும். இப்போ வால்பேப்பர் நம்ம காமிச்சோம் இல்லை, இது ஆக்சுவலி டெமோவுக்காக வைக்கல. ஒரு கஸ்டமரோட ஆர்டர். அந்த கஸ்டமர் வந்து இந்த ஃபோட்டோ ஷட்டர் ஸ்டாக்கில் இருந்து செலக்ட் பண்ணி அந்த அவருக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட். ஏன்னா இவ்வளோ பெருசு நம்ம டெமோ பண்ணாது. இது வந்து கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட். அப்போ சும்மா வந்து செக் பண்ணுறதுக்காக இங்கே போட்டு பார்த்தேன். அப்புறம் உங்களை காமிக்கலாம். அதனால இது வந்து கஸ்டமர் கொடுக்க போறது தான். ஆமா, ஷிப்மெண்ட் போகுது. நல்லா இருக்கு, பேட்டர்ன் நல்லா இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டுக்கு தான் போகுது. அப்படியா? இது வந்து பேபி போட்டோ வேணாலும் பேபி போட்டோ போட்டுக்கலாம். இது ஆக்சுவலா இங்க இருக்கு பாருங்களேன். இந்த சைடு வந்து குழந்தையோட ஃபோட்டோ வேணாலும் இதில் வந்து போட்டுக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் வந்து இப்போ கப்புள்ஸோட ஃபோட்டோ வச்சுக்கலாம், குழந்தை ஃபோட்டோ வச்சுக்கலாம், இல்லை காட் ஃபோட்டோ வச்சுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஒரு தீம் பார்த்துருக்கீங்க, இப்போ கூகுளில் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஃபோட்டோ பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் அது வேணாலும் அதுவும் வந்து இதில் வந்து வச்சுக்கலாம். ஈஸியாக வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. அது கூட ஒரு கோட் ஃபோட்டோ தான் பிரிண்ட் அங்கே. அப்படியா? அது நான் நீங்கள் வந்து ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கீங்கன்னு நினச்சேன். கடைசியில் இங்கேருந்து பார்த்தா தான். இல்லை, அது ஃப்ரேம் இல்லை, பிளைண்ட்ஸ். ஓகே, பிளைண்ட்ஸ் தான். அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து சீப்ரா பிளைண்ட்ஸ். ஓகே, சீப்ரா பிளைண்ட்ஸ்ல கூட இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் இருக்கு. ஓ, அது வேற, இது வேற. அது எப்படின்னா இது வந்து ஷீட் மாதிரி இருக்கும். இதுதான் ரோலர் பிளைண்ட்ஸ். ஆமா, இது வந்து சீப்ரா பிளைண்ட்ஸ். அப்படின்னா இதோட ஃபங்க்ஷன் எப்படின்னா நம்ம கொஞ்சம் லைட் இன் பிட்வீன் லைட்டிங் வேணும் அப்படின்னப்போ இழுத்துக்கலாம். பட் அது ஆனால் ஃபோட்டோவும் விசிபிள் ஆகுது. ஃபோட்டோ விசிபிளாக இருக்கும். நல்லா இருக்கு, பேட்டர்ன் சூப்பராக இருக்குங்க.
இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னாலும் அதுவும் வச்சுக்கலாம். ஆனால் ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கணும். டைமென்ஷன் கட்டலைன்னா அந்த இந்த மாதிரி கிளாரிட்டி வராது. இது வந்து பக்கா டிஎஸ்எல்ஆர் ஃபோட்டோ, அதனால தான் இந்த மாதிரி கிளாரிட்டி வந்து ஃபோட்டோ மட்டும் கிளியராக கொடுத்துட்டா போதும். ஓகே. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரி பேட்டர்ன் இது சீப்ரா லைன்ஸ் தான் அங்கே காமிச்சல, அதே மாதிரி வேற டிசைன்ஸ் வேற. ஆமாம் வேற டிசைன்ஸ். இப்போ இந்த மாதிரி பிளென்ஸ்ல வந்து எவ்வளோ டிசைன்ஸ் வச்சிருக்கீங்க நீங்கள்? நிறைய. இது இந்த கேட்லாக் ஃபுல்லாகவே வந்து டிசைன்ஸ் தான். இப்போ அங்கேயெல்லாம் இருக்குல்ல, அதான் நம்ம சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் வந்து இருக்கு. இது ஃபுல்லாகவே இங்கே இருக்கிற எல்லாமே வந்து டிசைன்ஸோட கேட்லாக். ஓகே. ஸோ இங்கே பாருங்க இவ்வளோ பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காங்க. எம்ப்ராய்டரிக்கே தனியாக கேட்லாக் இருக்கு. ஓகே, எப்படின்னா இந்த எம்ப்ராய்டரி காமிச்சல. இது எல்லாமே நேச்சுரல் எம்ப்ராய்டரிங். ஆமாம், இதுக்கே ரியலான எம்ப்ராய்டரிங். இந்த இது இருக்குல்ல, இதுக்கே தனி கேட்லாக் இருக்கு. அப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும்ல எவ்வளோ கேட்லாக். எம்ப்ராய்டரிக்கு மட்டும் தனி கேட்லாக் இருக்கு. இங்கே பாருங்க, நல்லா இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கசகசனெலாம் விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டீசெண்டாக, ஸோ ஒரு ட்ரெடிஷ்னலாக சில பேர் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப இதில் இன்னும் நிறைய வெரைட்டி டிசைன்ஸ் எல்லாமே வந்து பக்கா எம்ப்ராய்டரி. ஓகே, அதான் எம்ப்ராய்டிங் தான், ரியல் எம்ப்ராய்டிங் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது நல்ல மூவிங் ஐட்டம். கலரும் கூட இருக்கு, இல்ல சில்வர் இருக்கு, ப்ளஸ் வந்து அந்த உடன் கலர்ல கோல்டுல இருக்கு. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நம்ம வெச்சது வந்து இது, ஆனா இதுல ஒயிட்டும் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா ஒயிட். ஆமாமா, அத மாதிரி அப்படினா இந்தியாக்கு மேட்ச் பண்ண மாதிரி. ஓகேங்க பிரதர். சோ அப்படியே இந்த சைடு வரலாம். உள்ள வந்து ஃபுல்லா ஸ்டாக் வச்சிருக்காங்க. ஸ்டாக் பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு பேட்டர்ன். இது என்ன மெட்டீரியல்? இது ரோமன் பிளைன்ஸ். ஓகே, இது வந்து க்ளாத்ல பிரிண்ட் பண்ணிருக்கு. இந்த டிசைன் வந்து இது பிரிண்டா? இது பிரிண்ட் ஆக்சுவலி. இது வந்து க்ளாத் ஒயிட் க்ளாத்ல பிரிண்ட் பண்ணிருக்கு. ஏன்னா கஸ்டமருக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர்ல இந்த மாதிரி ஒரு இது வேணும்னு சொல்லிட்டு நாங்க ஒரு டிரைவ் வச்சிருக்கல இந்த கேட்டலாக் சூஸ் பண்ணதுக்கு. அந்த டிரைவ்ல இருந்து செலக்ட் பண்ண பிக்சர் தான் இது. இப்போ இந்த டிரைவ் வந்து உங்ககிட்ட பிசினஸ்க்கு பண்றவங்களுக்கு அனுப்பிச்சு விடுவீங்களா? ஆமாமா, அனுப்பிச்சு விடுவோம். அதுல வச்சிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஈஸியா க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்க, ஈஸியா ஓபன் ஆகுது, ஈஸியா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலி பிரிண்டட். இன்னைக்கு ரெடியிலே நம்ம ரோமன் டிசைன் வச்சிருக்கு. ஓ, இது வந்து கஸ்டமைஸ் கிடையாது. சைஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். ஆனால் ஃபேப்ரிக் வந்து நாங்கள் ஸ்டாக் பண்ணிட்டு ரெடி பண்ணி வைக்கிறோம். இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு போயிட்டு இது கொஞ்சம் லக்ஸுரி ஒரு ஃபீல் இருக்கு. அது ஆக்சுவலாக க்ளோஸ் ஆகும்போது நல்லா சூப்பராக இருக்கு. ஃபோல்ட் பண்ணி நல்லா இருக்கு அது க்ளோஸ் பண்ணும்போது. ஸோ இதுவுமே நல்லா இருக்கு. பிரிண்ட்லயுமே வந்து இதுவும் பிரிண்ட் பண்ணி தான் ரோமன் பண்ணிருக்கு. கஸ்டமைஸ் தான். எந்த ஆப்ஷன் வேணாலும் இருக்கு. இப்போ ஒரு இந்தியர் இந்த மாதிரி கலர் வேணும், அந்த மாதிரி பேட்டர்ன் வேணும், இந்த மாதிரி ஃப்ளோரல் வேணாலும் ஷட்டர் ஸ்டாக்ல ஏதாவது இமேஜ் கொடுத்தா அது வந்து அந்த பேட்டர்ன் கூட வந்து காமிச்சாருங்க இதுல வந்து. ஸோ இந்த இதில் வந்து இருக்கு, இந்த இருக்கு பாருங்க, இந்த டிசைன் தான். இந்த டிசைன் தான் அந்த இது அப்படியே பிரிண்ட் பண்ணி அதில் வந்து வச்சிருக்காங்க. இப்போ சில பேருக்கு இந்த ப்ளூ ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி க்ரீனில் ஆப்ஷன் இருக்கு, பல வெரைட்டி இருக்கு. கலர் மாற்றிக்கலாம், வேற பேட்டர்ன் வேணாலும் பேட்டர்ன் இருக்கு. இங்கே இருங்க பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி நேச்சுரலான இது சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. இது வந்து நான் சொன்ன மாதிரி இதே டிசைன் வந்து வால்பேப்பரும் பண்ணலாம், ரோலர் பிளைன்ஸ் பண்ணலாம், சீப்ரா பிளைன்ஸ் பண்ணலாம், வேணா கர்டன் கூட இந்த சேம் டிசைன் பிரிண்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ இருக்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த வீட்டில் வந்து எந்த அளவுக்கு அழகாக இன்டீரியர் செட்டப்லாம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து வெளியில் ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் வந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக வருவாங்க. அப்படின்றப்போ வந்து இந்த பீஸ்ஃபுல்லான ஒரு நேச்சுரலான தீம் ஆகட்டும், ஏதோ ஒரு ஃபோட்டோ தீம் ஆகட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். மக்கள் வந்து இதை தேடி வர்றாங்க. இன்டீரியர் செட்டப்ல வந்து அதிகமாக காசு செலவு பண்ணி வர்றாங்க. உள்ள ரோலர்லாம் வச்சிருக்கு. ரோலரே பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காருங்க இதில். இது ஆக்சுவலி ஃபேப்ரிக் சப்ளையும் எங்களுக்கு இருக்கு. இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட் இருந்து வச்சுக்கோ, அவருக்கு இந்த ஃபேப்ரிக் வேணும்ல, பிளைன்ஸ் பண்ணதுக்காக ஃபேப்ரிக் வேணும், அதோட ஆக்சசரிஸ் வேணும், மற்ற ஸ்க்ரூ எல்லாமே தேவையில்லை. நிறைய ஆக்சசரி வந்தாதான் இந்த ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி கிடைக்கும். கண்டிப்பா. அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நாங்க வச்சிருக்கோம். அதுல இது ஃபேப்ரிக் தான் முக்கியம். ஏன்னா ஃபேப்ரிக் தானே, அந்த டிசைன் தான். ஒரு ரோல் வந்து இவ்வளவு லாங்கா இவ்வளோ இது வந்து ஆக்சுவலி 310 மீட்டர் விட்த். இதுல தான் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுப்போம். இது வந்து சிங்கிள் இது வந்து பண்ண முடியுமா? சிங்கிளாவும் பண்ணலாமா? சிங்கிள் பண்ண ஒரு 250 வரைக்கும். ஏன்னா இது வந்து 310 வரைக்கும் இருக்கு. ஓகே, 310 வரைக்கும் பண்ணலாம். ஆனா அவ்வளோ லைஃப் இருக்காது. 240 250 வரைக்கும் தான் கரெக்ட். ஓகே, ரொம்ப ஹெவியா கொடுத்தாலும் லோடு நம்மளுக்கு கஷ்டம். அது அப்படியே புல் பண்ணணும்ல. ஆமா, ரொம்ப கஷ்டம் தான். அப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதை எஃபோர்ட் நம்மளால முடியாது. ஏன்னா வந்து அந்த மோட்டர்ல பண்ணும்போது அது சூட் ஆகும், பிளஸ் ரொம்ப ஷேக் ஆகும் ஒரு மாதிரி. ஆமா,
இது இப்போ பெருசு தேவைப்படாது. ஆமாம். இப்போ இது பார்த்தா எதுவும் புரியாது. நம்ம யூனிட் போய் பார்த்தா இது எப்படி இதுல இருந்து எப்படி பண்றாங்க அப்படின்றத ஃபேப்ரிக் ப்ராசஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் சும்மா வந்து இங்கே பாருங்க. ஸோ டிசைன்ஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டிசைன்ஸு தான். தள்ளி காமிக்கிறாரு பாருங்க. இப்போ இங்கே கஸ்டமர் வந்து அவருக்கு டைரெக்டாக பார்க்கலாம். இந்த கேட்லாகில் இவ்வளோ சின்ன சைஸில் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்தால் அப்படியே ஃபுல் இதில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. இது வந்து புதுசு, அது நெட்டில் இந்த லைன்ஸ் வந்த மாதிரி நல்லா இருக்குது. அது கலர்லேயே அதுலேயும் கலர்ஸ் நிறைய கலர்ஸ் வச்சிருக்கு. ப்ளூ, பிளாக்கு, கிரேன்னு சொல்லி கிரேலே 3 கிரே இருக்குது. ஓகே. ஸோ இது சாம்பிள் நம்ம இங்கேயே பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஒரு யூனிட்டுக்கு ஒரு 6 மீட்டர் தேவைன்னு சொன்னேன். அப்போ அவருக்காக கட் பண்ணி வச்சிருக்கு. கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ நம்ம எல்லாமே ஹோல்சேல் தான் பண்ணுறோம்ல, ரீட்டெயிலாம் எதுவும் இல்லை. இல்லை சிங்கிளாக இப்போ இந்த மாதிரி மெஷர்மெண்ட் அனுப்புனா கொரியர் பண்ணலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வேணும் வீட்டுக்கு, எனக்கு மெஷர்மெண்ட் நல்லா இருக்குங்க பிரதர் அப்படின்னு சொல்லி மெஷர்மெண்ட் அனுப்புனா என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் மெஷர்மெண்ட் அனுப்புனா சேம் டேயில் வந்து ஒரு கொட்டேஷன் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகே இருந்தால் இதை ரெடியில் இருக்குன்னா எல்லாமே வந்து 2 டேஸ்லேயே டிஸ்பேச் பண்ணிடலாம். கஸ்டமைஸ் வந்து ஒரு 1 வீக் டைம். ஓகே கண்டிப்பாங்க. ஸோ ஃபேக்ட்ரிக்கு போய் பார்த்துடலாம். ஸோ ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் என்ன இது வந்து ரெடி பண்ண பிளைன்ஸ் வந்து இன்னொரு ஷாப்பு கஸ்டமர் அவர் வந்து கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் லோட் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து இப்படி தான் ஃபினிஷ் ஆன ப்ராடக்ட் வந்து நாங்கள் பேக் பண்ணிட்டு. ஓகே. இது இப்போ இந்த கஸ்டமர் பேரில் எழுதி வச்சு ஸ்பாஞ்ச் வச்சிருக்கீங்க. ஆமாம், ஸ்பாஞ்ச் வச்சிருக்கேன். ஏன்னா அடிபடக்கூடாது. ஓகே. இது வந்து லட்சதீப்புக்கு போகுது. லட்சதீப்புக்கு அமுச்சு. ஆமாம். அந்த பார்சலுக்கு என்னன்னா கஸ்டமர் சொன்னேன் ஃபோம் பேக்கோட இந்த மாதிரி பேக்கிங் அனுப்புங்க, ரொம்ப சேஃப்டி ஜாஸ்தியாக இருக்கும் ஃபோம் பேக்கோட. ஓகே. ஆனால் இது வந்து பார்சல் சார்ஜ் ஜாஸ்தி. ஓகே. அதனால மேக்ஸிமம் கஸ்டமர் இதுதான் இப்படி தான் பேக் பண்ணி வச்சிருக்கோம். ரெடி பரவாயில்ல, நல்லா சூப்பராக பேக்கிங் எல்லாம் பக்கா. இது வந்து இங்கே லோக்கல் கஸ்டமர் அதனால பேக் பண்ணல. ஓகே. இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி அவருக்கு கொடுத்த மெஷர்மெண்ட்ல அப்படியே பிளைன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கு. ஓகே. இது வந்து இப்போ டெலிவரிக்காக வச்சிருக்கீங்க. இதெல்லாம் டெலிவரிக்காக வச்சிருக்கு. இது இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட் ஒரு நாளைக்கு இவ்வளோ டெலிவரி போதா ரெடியாக இருக்கு. ஓ இங்கே பாருங்க. பரவாயில்ல, ஒரே நாளைக்கு எவ்வளோ ஈவினிங் டைமில் இங்கே ஃபுல் ஆகிடும். ஆமாம். கண்டினியூஸ் ரன் ஆகிடும். இது வந்து வுடன் பிளைன்ஸ். அதுவும் வுட் இல்லை. ஓ வுட் வந்து ஷாப்ல பார்க்கல. நான் வந்து அங்கே நம்ம இருக்கு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இருக்கிறதுலாமே ஸ்டாக்குங்களா? ஆமாம். இது என்னன்னா இந்த பிளைன்ஸோட இது இருக்குல்ல அந்த ஃபேப்ரிக். ஆமாம். அந்த ஃபேப்ரிக் வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஓகே. இது எப்படின்னா சில பேருக்கு வந்து ரோல் தேவைப்படும், ஃபேப்ரிக் தேவைப்படும். ஏன்னா அவருக்கு ஓன் ப்ரொடக்ஷன் இருக்கு. அவருக்கு வந்து எங்ககிட்ட இருந்து பிளைன்ஸ் இப்படி வாங்கணும் அவசியம் இல்லை. ஓகே. இப்படி ரோல்ஸாக கூட நாங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாமே வந்து அப்படி ஸ்டாக் தான் வச்சிருக்கு. ரோல் ஃபுல்லாகவே ஸ்டாக்கு தான். பாருங்க, ஃபுல்லாகவே ஸ்டாக்கு தாங்க. இது எல்லாமே வந்து ரோல்ஸு. இது எல்லாமே ஸ்டாக். இது வந்து கண்ட்ரோல் செட்டு. அந்த மெக்கானிசம் இருக்குல்ல, அந்த செயின் மெக்கானிசம் நாங்கள் வந்து 8 கியர் மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நார்மல் பிளைன்ஸ் எல்லாம் கியர்ஸ் இருக்காது. நாங்கள் யூஸ் பண்ண பிளைன்ஸ்ல வந்து 8 கியர்ஸ் இருக்கும். கியர்ஸ் அந்த புல்லிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. ரொம்ப ஹெவியா ஃபீல் வராது. ஏன்னா 8 கியர்ஸ் வந்து கொஞ்சம் வேற எக்ஸ்ட்ரா வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வந்து ஆக்சசரிஸ். நம்ம பிளைன்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ். இது டேப்பு. ஓகே. அந்த ஹெல்மெட் ஒட்டிக்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரெச் ஃபிலிம். இது கூட நாங்கள் ஹோல்சேலாக பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாமே வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரெச் ஃபிலிம் தான் இந்த ஐட்டம். அது கூட இங்கே இந்த ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. இந்த யூனிட் வச்சிருக்கல அவருக்காக. இதெல்லாம் வந்து அந்த பிவிசி இந்த மாதிரி எக்ஸ்டீரியர் பிளைன்ஸ். எக்ஸ்டீரியர் பிளைன். ஆமாம், எக்ஸ்டீரியர் பிளைன்ஸுக்காக வுட் இருக்கு, பிவிசி இருக்கு. ஆமாம். அதோட மெட்டீரியல்ஸ் சாம்பிள்ஸ். இது ஸோ இந்த டைப் கூட வந்து லைக் பண்ணுறாங்கல்ல? ஆமாம். இது வந்து மழை வெயில் அந்த மாதிரி அவுட்டரில் பால்கனி அந்த மாதிரி எல்லாம் போடலாம். ஓகே. வெளியில் அவுட்டரில் போடுறவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது அந்த மெக்கானிசம், அதோட கியர் இது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே மெக்கானிசம் தான். இந்த பாக்ஸ் அப்படி எல்லாமே வந்து பாக்ஸ் ரெடி பண்ணுறீங்க. இதுதான் இந்த ஆக்சஸரிஸோட சேனல்ஸ். மேலே வர்ற அந்த இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். அந்த கஸ்டமர் கொடுத்தா தாங்கிறது மேலே இருக்கு. மேலே அந்த கஸ்டமர் கொடுத்தா மெஷர்மெண்ட்டுக்கு எக்ஸாக்டாக இந்த மிஷினில் கட் பண்ணிட்டு அதுதான் மேலே ஏரியா. ஓகே. ஸோ எல்லாமே இங்கே மேனுஃபேக்சர்ன்றதை நம்ம லைவாக காமிச்சிட்டு இருக்கோம் பாருங்க. அளவு எடுக்கிறாங்க, கட் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஒரு பிளெண்ட் பண்ணுறதுக்கு இது தேவை. ஆக்சுவலி ஒரு பிளைன்ஸுக்கு மொத்தம் 4 அலுமினியம் தான். இது வந்து பாட்டம், இந்த பாட்டம். அப்புறம் இதுவும் பாட்டத்துக்கு உள்ளே போகும். இது ரெண்டு தான் பாட்டத்தில் வரும். அப்புறம் இது ரெண்டும் மேலே அந்த பிளைன்ஸோட ஃபேப்ரிக் வந்து இதுக்குள்ளதான் ரோல் ஆகிட்டே இருக்கும் ரோப்பில். ஓகே. கீழே மேலே ஆகும்போது இதுக்கு தான் இப்படி தான் 4 சேனல் சேர்ந்து தான்
அப்ளைன்ஸோட செட் ஆகுது. இதுக்கப்புறம் ஃபேப்ரிக் ஸ்க்ரூஸ் அந்த மாதிரி அது வந்து மேலே இருக்கும். ஓகே, மேலே வந்து இங்கேயுமே ரோல்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக வச்சிருக்காங்க. ஏன்னா இப்படி வச்சாதான் ஈஸியாக இருக்கும். அந்த நம்ம ஆஃபீஸில் பார்த்தல அது வந்து கட் பண்ணி இல்லை விஷுவலி பார்க்கறதுக்காக கஸ்டமர் வந்தா. இது வந்து எப்படி இல்லை, இந்த டேபிள்லேக்கு இங்கே இருந்தால் எவ்வளோ மீட்டரோ அதை அப்படியே கட் பண்ணி அவர் மெஷர் பண்ணி எவ்வளோ மீட்டர் தேவையோ மாடலும் ஈஸியாக பார்த்துக்கலாம். செலெக்ஷன் ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே, இதெல்லாமே வந்து டிசைன்ஸ் இதெல்லாமே எவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம ஷாப்பில் வந்து அந்த அளவுக்கு எசவாக பார்க்க முடிஞ்சிருக்காது. ஆமாம், அவங்க லைட்டு கொஞ்சம் கம்மியாக. ஆமாம், இங்கே எப்படி பாருங்கள் கிளியராக தெரியுது பாருங்கள். மாடல்ஸ் எல்லாமே நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இவ்வளோ மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்கள் கடையில் வாங்கி வைக்கணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு 3 கேட்லாக் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஒரு 4 பீஸ் டெமோக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள் மாடல்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு பாருங்கள். ஸோ இதில் எல்லாமே ஸ்டைப்ஸில் இருக்குது, எதுவுமே செக்ஸில் வேணாலும் இருக்குது. செக்ஸ் எந்த மாதிரி வேணுமோ அந்த டைப்பில் வந்து வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே இந்த ராக்கெட் போட முடியாதுல்ல, இது ரன்னிங் ஐட்டம் மட்டும் இந்த மாதிரி வச்சிருக்கு. இல்லாத எல்லாமே வந்து இந்த மாதிரி. ஸோ வாங்க அப்படி இந்த சைடு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அவ்வளோ ரன்னிங் இருக்காது எப்போவுமே. ஓகே, இப்போ அப்போ ஃபாஸ்ட் ரன்னிங் தான் நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ ரேக் தானே, ஸ்பேஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே வைக்கிறது இடம் இல்லை. அதனால கண்டிப்பாக இங்கே என்ன பண்ணுறாங்க, இதுதான் ஃபேப்ரிக் கட்டிங். ஓகே, நம்ம ப்ரிசைஸாக பண்ணதுக்காக இந்த மாதிரி டேபிள், அது மாதிரி ட்ராக்கு, இந்த மாதிரி மெஷின் கட்டு தான். ஓகே, நார்மல் ஆளுங்க எப்படின்னா பிளேடுக்கு சிசருக்கு அந்த மாதிரி தான் கட் பண்ணுவாங்க. இது மெஷின் கட்டு, ஏன்னா அவ்வளோ ப்ரிசிஷனாக இருக்கும். கட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆமாம், ஜஸ்ட் பாருங்க ஒரு வாட்டி. ஓகே, அவ்வளோதான் கரெக்டாக கட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த பிசுறு எதுவுமே இல்லை, எக்ஸ்ட்ரா அந்த நூல் அந்த கூட இது அந்த ஃபினிஷிங்காக இருக்குது. கட் பண்ணது கூட ஃபினிஷிங்காக இருக்குது. ஓகே, ஸோ இது கட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கட் பண்ண ஃபேப்ரிக் வந்து அந்த மேலே அந்த ரவுண்ட் பைப்புக்கு கேட்டோம்ல, அதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ராப் ரோல். ஓகே, இது வந்து அப்படி அடிச்சு, ஸோ இது வந்து ஸ்டாப்லர் பின் மாதிரி அடிச்சு. ஆமாம், அந்த 2 சைடுலுமே வேணும். ஓகே, இதுதான் இதுக்கு கனெக்ட் ஆகும். இது பாருங்க, அப்படியே 2 இடத்துல 2 சைடிலும் ஸ்டாப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு காமிக்கும். ஓகே ஓகே, ஸோ இது வந்து இதில் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆமாம், அது எப்படின்னா ஜஸ்ட்டு பார்த்தா தெரியும். அவ்வளோதான், ஈஸியாக மாட்டிட்டாரு. அவர் அப்போ ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு டிசைன் பண்ணும்போது நம்ம ஈஸியாக ஒரு இதை ரெடி பண்ணி, அதான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான். ஓகே, அதான் ஃபேப்ரிக் கட்டிங், அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டாப்பில் போடுவாங்க, அதுக்கப்புறம் கீழே வந்து இது அலுமினியெல்லாம் கட் பண்ணுறாங்க, அந்த 4 பீஸ். ஓகே ஓகே ஓகே, ஸோ இது வந்து இந்த ரோலர் இது, அதாவது மெக்கானிசம். ஓகே, ஸ்க்ரூ வைக்கிறாங்க. ஸ்க்ரூ. ஓகே, ஸோ இப்போ மேலே வந்து ஓகே, மேலே இனி அப்புறம் பாட்டம் கீழே வந்து இதுக்கப்புறம் அவர் டெஸ்டிங் இருக்குது, செக் பண்ணுவாங்க க்ளோசிங் கரெக்டாக இருக்கா. அந்த QCக்கு அப்புறம் தான் கீழே போகும். ஓகே ஓகே ஓகே, அப்புறம் பாட்டம். அந்த பாட்டத்தில் 2 ஐட்டம் இருக்குல்ல, அந்த ரவுண்டு வைப்பு, அது இல்லாமல் அந்த பாட்டம் அது அவுட் சைடு விசிபிள் ஆகும். ஓகே 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 ஓகே, இங்கே பாருங்க, அவ்வளோதான். இப்போ அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு 2 or 3 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனால் இவர் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை, அதனால குயிக்காக எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸில் ஒரு பிளென்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டாருங்க. இங்கே பாருங்கள், லைவாக ரெடி. அவ்வளோதான், அங்கே பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு பெல்மெட்டு அது ஃபைனலாக வந்து காமிக்கிறேன். நீங்களே அந்த ஃபினிஷிங் எப்படி இருந்து பாருங்கள், அந்த கட்டிங் ஜஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், கொடுங்க. ஸோ நம்மளே பார்த்து பார்க்கலாம். ஆமாம், பார்த்துக்கலாம். எங்கே பிடிங்க. இப்போ ரெடி பண்ணதுங்க, ஜஸ்ட் 2 மினிட்ஸில் ரெடி பண்ணார். அதோட கட்டிங் எட்ஜு கூட நீங்கள் பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. எங்கேயுமே அந்த நூலோ ஒரு த்ரெட்டு எதுவுமே தெரியல, ஏன்னா அது ஹீட்டிங் டெக்னாலஜி தான் கட் ஆகுது. ஓகே ஓகே ஓகே, கட் பண்ணும்போது அந்த ஹீட்டான ஒரு இதில் தான் நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி கீழே வலிச்சு பாருங்கள், அதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது. ரோப்பு ஓகே, ஸ்மூத்தாக இருக்குல்ல. ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இது மேலே ஆமாம், ஈஸியாக இருக்குது. 90% ஒர்க்கு முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே அந்த இதே சேம் ஃபேப்ரிக் இங்கே ஒட்டுவாங்க. அதை மாதிரி ஃபைனல் இப்போ அங்கே அது வந்து ஒட்டுவாங்க மேலே, அந்த டிசைன் தெரியணுன்றதுக்காக. இங்கே வந்து இப்போ மெஷர்மெண்ட் அளந்து அதுக்கு எதாவது கட் பண்ணுறாங்க. இது நம்ம அங்கே பார்த்தல, அது வந்து இன்கம்ப்ளீட், ஏன்னா இந்த ஏரியா கூட ஃபில் பண்ணணும் அந்த ஃபேப்ரிக். இது வந்து மேலே வந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே, இது டபுள் சைட் டைப் மாதிரி விட்டு. டபுள் சைட் டைப்பு. ஓகே, டேப்பில் நின்றுக்குது. ஆமாம், ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரொசீஜர் கூட இருக்குது, இந்த கிளாஸ் கவர்.
இது வச்சு கவர் பண்ணுவாங்க இன்னும் ப்ரொடெக்ஷனுக்காக. இது ஃபினிஷ் ஆனது ஏதாவது காமிங்க. ஸோ இங்கேயும் வந்து ஃபினிஷ் ஆனதெல்லாம் கூட வச்சிருக்காங்க. ஃபினிஷ் ஆனது எல்லாமே வந்து நம்ம பேக்கிங் அனுப்பிச்சு விட்ருவீங்க. ஓகே. ஓ இது வந்து இது ஒட்டுறதுக்காக ஒட்டுற பிறகு இது எல்லாமே வந்து பேக் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இது நெக்ஸ்ட் சேனல் கட் பண்ணி வச்சிருக்கு அடுத்து ரெடி பண்றதுக்கு. ஓகே ஓகே. இது எல்லாமே வந்து சேனல் கட் பண்ணி இந்த ப்ரொசீஜருக்கு இது எல்லாமே வந்து ப்ரொசீஜர் முடிஞ்சு பேக்கிங்காக. ஓகே ஓகே ஓகே. இப்போ கீழே வச்சிருக்கீங்க. அதான் ஈவினிங் ஆகும்போது அங்கே கீழே ஃபுல்லாகிடும் டிஸ்பேட்ச். எல்லாம் டிஸ்பேட்ச் தான். ஏன்னா மேனுஃபேக்சர்னால டெய்லி எல்லா ஏரியா காமிச்சுட்டே இருப்பீங்க. ஏன்னா எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு மார்னிங் ஆர்டர் கொடுத்தா அன்னைக்கு ஈவினிங்கே வேணும். அதனால ஏன்னா கஸ்டமர்கிட்ட வந்து ஆர்டர்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா இங்கே இருந்து தூரம் எல்லா இடத்துக்கும் போகுதுல்ல. கண்டிப்பாக அவருக்கும் அது மேனேஜ் பண்ணணும். ஒட்டுறாரு பாருங்க. இதில் வந்து டபுள் சைட் டேப் வச்சு இதில் வந்து அவ்வளோதான் இழுத்து இதில் ஒட்டிடுறாங்க. சூப்பராக வந்து பார்த்துடுறாங்க பாருங்களேன். அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுவீங்க. இப்போ ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து இந்த கிளாஸ் மாதிரி ஒரு இது பேட்டர்ன் இருக்குது. இதை போட்டு வந்து ஒட்டிடுறாங்க. அப்படியே எடுத்து காமிங்க. அவ்வளோதான் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுங்க. இது பாருங்க எப்படியே சூப்பராக ஓப்பன் ஆகுதா. அவ்வளோதான். மேலே வந்து இந்த இடத்துல ஒரு டம்மி தான், பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு அந்த வியூக்காக வந்து இங்கே வந்து இப்போ இந்த இடத்துல ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி இருக்கிறதுல இதெல்லாம் என்ன பிரதர், இதெல்லாம் பின்னாடி இருக்கிறதுல பிவிசி கீழே காமிச்சல அந்த எக்ஸ்டீரியர் பிளைண்ட்ஸ் அது வந்து ரோல்ஸ் ஸ்டாக்கு. இது வந்து ஆக்சுவலி எடுக்கிறதுக்காக ஈஸியாக இருக்கும்ல. இது எக்ஸ்டீரியர் பிளைண்ட்ஸ். ஓகே. இந்த மாதிரி கலர்ஸ் இங்கே தான் இதுவும் மேனுஃபேக்சரிங் தான் பண்ணிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அதாவது சீப்ரா பிளைண்ட்ஸ் மாதிரி ரெகுலராக இருக்காது. அந்த சீசன் ஐட்டம் ஆனால் இருக்கு. சீப்ரா பிளைண்ட்ஸ் நாங்கள் வந்து டெய்லி ஒரு 100 150 அந்த மாதிரி மினிமம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து டெய்லி ஒரு 5 பீஸ் 6 பீஸ் அந்த மாதிரி. ஸோ இது அவுட்டரில் போடுறது, அது இன்டீரியரில் அது இன்சைட் போடுறது. ஸோ அப்போ இன்டீரியருக்கு தான் அதிகமாக தேவைப்படுது. ஆமாம், இன்டீரியர் தான் அதிகமாக தேவை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, ரீட்டைல் கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நீங்கள் சைஸ் மட்டும் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. மினிமம் மார்ஜின் வச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து அப்போ கடைக்காரவங்களும் இங்கே பை பண்ணிட்டு இருக்காங்க. நிறையா எப்படி சொல்கிறேன்னா மேனுஃபேக்சரை இவங்ககிட்ட வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து சின்ன மார்ஜின் வச்சு நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இப்போ நம்ம கேட்லாக்ஸ் எல்லாம் நிறைய காமிச்சிருப்போம். அதில் வந்து ஒரு கேட்லாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 இருக்கும், 1500 இருக்கும், இல்லை 2000 இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கேட்லாக் புக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 புக்கு இல்லை 4 புக்கு நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கனாலே ஒரு 5000 கிட்ட வருதுன்னு வைங்களேன். அந்த புக்கை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். யார் யாருக்கு இது சூட் ஆகுன்றப்போ பில்டர்ஸ் எல்லாம் இருப்பீங்க, இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்கும். அடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ப்ராடக்ட் சைஸை மட்டும் சொன்னால் இவங்க ரெடி பண்ணுறாங்க, அதை கொண்டு போய் நீங்கள் வந்து அங்கே மாட்டி விட்டுறீங்க. அவ்வளோதான். பெரிய வேலையை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது இல்லை. கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது இல்லாமல் வந்து ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா வந்து இது ஒரு அடிஷ்னலாகவும் நீங்கள் பண்ணலாம். இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இப்போ தான் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா நேராக வந்து நீங்கள் கொச்சினுக்கு இங்கே வந்துருங்க. வந்தீங்கன்னா நம்ம பிரதர்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லா ஐடியாவும் கொடுப்பாங்க. சரிங்களா? புது ஷாப் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா நேராக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. இப்படி பண்ணுங்கள், எடுத்தோடனே வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, நிறையா மாடல்ஸ் எடுக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி ப்ராஃபிட் பார்க்கலாம், அதுதான் வந்து இந்த வீடியோவோட ஃபுல்லான ஒரு கருவான ஒரு விஷயமே இது. சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க எல்லாத்துக்குமே. ஒரு 5000 இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஷாப் வைக்கினாலும் பண்ணலாம். இல்லை வந்து அடிஷ்னலாக நான் வந்து ஒரு பில்டராக இருக்கேன், அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் பண்ணலாம். எல்லாருக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கும். ஏன்னா வந்து வீட்டோட இன்டீரியர் வந்து இப்போல்லாம் எல்லாருமே அழகாக வச்சுக்கணும் வீட்டோட இன்டீரியர்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ வந்து இது கண்டிப்பாக நல்ல மூவிங் இருக்கிறதா லைவாக நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். எவ்வளோ டெலிவரிஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்க, இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே வந்து இதெல்லாம் டெலிவரி தான். இன்னைக்கு போகிறது தான். இது எல்லாமே இன்னைக்கே டிஸ்பேச் ஆயிரும் பாருங்க. ஸோ அப்போது நல்ல ஃபாஸ்ட் மூவிங் இருக்கிற ஒரு பிஸ்னஸை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து காமிச்சிருக்கோம். ரீட்டைல் கஸ்டமரையும் பார்த்தீங்கன்னா கரெக்டான சைஸை சொல்லி வாங்கிக்கோங்க. சரிங்களா? கீழே டிஸ்பிளேல வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஷாப்போட ஃபேக்ட்ரியோட அட்ரஸ், நம்பர், லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இன்னும் மீட் பண்ணுறது தமிழ் வாகர். பை.